கலைஞருக்கு சத்தியமா இவர் பண்ணி கொடுக்கல. நான் தளபதியை உடைய மெய்காப்பாளனாகவும் தலைவரியை பாதுகாப்பாளன்னு இருப்பேன்னு சொல்றேன் சொன்னாரு. இப்போ பாதுகாப்பாளன் இல்லாம இவரே போயிட்டாரு. இன்னொன்னு சொல்றாரு, திராவிட கட்சிகள்லாம் இணையணும்னு வைகோ தான் சொன்னார். தமிழ் தேசியம் பேசிட்டு தப்பா தமிழ்நாட்டை வளர்ந்த எல்லா திராவிட கட்சிகளும் இணைந்து நமக்கு எதுக்காக போராடும், அதுக்கு தான் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தேன் வைகோ சொன்னார் இல்லையா. நான் பொறி நெருப்பு, நான் அக்னி, நேர்மையானவன், சுட்டெடுத்து விடுன்னு சொல்றேன் இல்லையா. நீ அப்படின்னா அதை கூட்டணி வேண்டாம், நான் வெளியே போறேன், தனியாவே நான் நிக்கிறேன் சொல்லிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் கூட்டணி தர்மம் என்ன கூட்டணி தர்மம் உங்களுக்கு? அரண்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த அரசியலாளர், மூத்த வழக்கறிஞர், பாஜகவின் நிர்வாகி திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவினுடைய அமைச்சர் திரு CT நிர்மல்குமார் சொல்றாரு, இந்த நிமிஷம் வரைக்குமே திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து தாவேக அரசை நகர்த்துவதற்கு திட்டமிடுறாங்கன்னு இந்த பேச்சு தொடர்ந்து இருந்தது. IUML ஒரு தலைவர் இங்கே காதர் மீதன் கூட சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே என்னை கூப்பிட்டு சொன்னார், எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறோம், அப்புறம் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு போக்கு, என்ன திராவிட பின்னணியை நீங்கள் நீண்ட காலமாக பார்த்து வந்த நீங்கள் இப்பொழுது அதிமுகவும் திமுகவும் ஒரு முதலமைச்சர் அதை கட்சியை இணைப்பதற்கு திட்டமிடுறாங்க, அல்லது இணைந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? எங்க கம்யூனிஸ்டுகளே 64 பிரிஞ்சாங்க, CPI CPM திரும்ப சேரணும் ஒரு விவாதம் நடத்துறாங்க, உண்மையா இல்லையா? இடக்காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு. IUML இங்க லத்தீப் தலைமையில் சமத்பாய் தலைமையில் தனியாக கட்சி இருந்தது. இப்போ 4 முஸ்லீம் கட்சி இருக்கு. அப்போ இது 2 கட்சி இணைஞ்சா என்னன்னு அப்போ பேசப்பட்டது லத்தீப். இது பேசுறது தான் வாடிக்கை. அவங்களுக்கு இப்போ எடப்பாடி என்ன சொல்றாங்க, எடப்பாடி குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க, தன் தலைமையில் எப்படியா கட்சி இருந்தா போதுன்னு சொல்றாங்க ஒரு சாரார். இப்போ அதே ஆளுக்கு என்ன சொல்றாங்க, திமுகவும் இது இணைக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஏதாவது விவாதத்தில் அர்த்தம் இருக்கா? எடப்பாடி தன் தலைமையில் அந்த கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கிறவரு இணைப்பாரா? இவங்க தான் அந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க, வேற யாரையும் வரக்கூடாது, தானும் தன் மகன் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க எடப்பாடி. அப்படி இருக்கும் இணைக்க விரும்புவார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஒரு வாதங்களை வச்சுட்டு இருப்பாங்க. நேரத்துக்கு போற போக்கு வயசு வைகோ நேற்று ஒன்று பேசுறா இல்லையா, என்ன பேசுறாரு, காஞ்சிபுரத்தில் கலைஞருக்கு நான் இருக்கிறேன், கலைஞருக்கு சத்தியமா இவர் பண்ணி கொடுக்கல. நான் தளபதியை உடைய மெய்காப்பாளனாகவும் தலைவரியை பாதுகாப்பாளன்னு இருப்பேன்னு சொன்னாரு. இப்போ பாதுகாப்பாளன் இல்லாம இவரே போயிட்டாரு. தளபதி ஒண்ணுமே சொல்லலையே, ஸ்டாலின் ஒண்ணுமே சொல்லலையே, இவரே போய் இப்ப திமுகவை கண்ணாவிடான்னு பேசுறாரு. நான் இன்னொன்னு சொல்றேன், திராவிட கட்சிகள்லாம் இணையணும்னு வைகோ தான் சொன்னார். தமிழ் தேசியம் பேசிட்டு தப்பா தமிழ்நாட்டை வளர்ந்த எல்லா திராவிட கட்சிகளும் இணைந்து நமக்கு எதுக்காக போராடும், அதுக்கு தான் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தேன் வைகோ சொன்னார் இல்லையா. அந்த நோக்கம் என்னாச்சு? இப்போ விட்டுட்டாரா அந்த நோக்கத்தை? மாறி மாறி பேசுவாங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்காம திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இவங்க என்ன பேசியிருப்பாங்க, இந்த பாருங்க இன்னைக்கு ட்வீட் போட்டுருக்க, அந்த ட்வீட்டை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தளபதிக்கு நிகர் தளபதி, அருமையான ஆட்சி என்று நடத்த இவர் என்ன அங்கே வெற்றிடம் இல்லை, திமுகவில் நிரப்பி விட்டார் தளபதி. யார் சொன்னது? வைகோ சொன்னாரு. இப்ப என்ன பேசுறாரு, கரப்ஷன். நேத்து கேள்வி கேட்டதுக்கு பத்திரிகை சரி, அப்புறம் கரப்ஷன் கூட்டணி தர்மம் சொல்றாரு. கூட்டணி அதை விட நீ உண்மையை சொல்லிட்டு நேர்மையை சொல்லிட்டு வெளியே வர்றது பத்தி தான் கூட்டணி தர்மம்னு உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க. நல்லதா? அதை விட அது மோசம் இல்ல? தவறுக்கு உடனே இல்ல இல்ல, நீ தவறுக்கு உடனே இருக்க. நான் அந்த கூட்டணியில் இருக்க முடியாது, தப்பு பண்றாங்க, நான் வெளியே போறேன், நான் பொறி நெருப்பு, நான் அக்னி, நேர்மையானவன், சுட்டெடுத்து விடுன்னு சொல்றேன் இல்லையா. நீ அப்படின்னா அதை கூட்டணி வேண்டாம், நான் வெளியே போறேன், தனியாவே நான் நிக்கிறேன் சொல்லிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் கூட்டணி தர்மம் என்ன கூட்டணி தர்மம் உங்களுக்கு? இப்போ கூட்டணி தர்மத்தில் நீ இருந்திருக்கப்பா, என்னையா பேசுறீங்க? மக்களை எது வேணா பேசலாம்னு நினைக்கிறேன். நேற்று வார்த்தை எது வேணா போலியா பேசலாங்க, நடிக்கலாங்க, இதாங்க அவருடைய இயல்பு. நான் பார்த்து நான் இல்லைன்னா அவருக்கு உண்டாங்க அரசியல். இன்னைக்கு பலருக்கு தெரியாது, மகனை கொண்டு வந்துட்டாரு. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க? அப்புறம் எதுக்கு மகனை கொண்டு 5 பேர் தீ குளிச்சாங்க இல்லையா? அவங்க ஆன்மாலாம் சும்மா இருக்குமா? அதே போலவே இப்போ எப்படி திராவிட கட்சிகள் ஒரு பேச்சு உலாவுது, அது போலவே திராவிட சித்தாந்தத்தை மிக கடுமையாக எடுத்தவர் திரு சீமான். அவரை பொது வேட்பாளராகிறோம், அம்பாசமத்தில் நிற்க போறாரு. அவரோட ஒரு சாஃப்ட் கார்னர் போக்கு திமுக மேற்கொள்ளுது, எப்படி பார்க்குறேன்? அதெல்லாம் ஒண்ணு போற பேச்சுவாக்கில் ஏதாவது பேசுவாங்க. போற பேச்சுவாக்கில் எப்படி அவர் நேற்று வரைக்கும் கலைஞர் திமுகவையும் அதிமுகவையும் பெரியாரை திட்டினவரை எப்படி அவங்க ஏற்றுக்கணும்? ஏற்றா அவங்களும் ஒரு சாதாரண வைகோ மாதிரி ஆட்கள் தான்.
ஆனால் அது ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடுவார், நம்ம சொல்ல முடியாது. இப்போ எங்களையெல்லாம் வெளியே அனுப்புகிறாங்க, நல்லவர்களாக வெளியே அனுப்பிட்டு ஏடிஎம்கிலேருந்து வந்தவங்களா வச்சிருந்தாலும் செஞ்சாலும் செய்வார் ஸ்டாலின், சொல்ல முடியாது. தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்போ இந்த போக்கு நம்ம வட இந்தியாவில் பார்த்துருக்குறோம். இங்கே இருக்கும்போதே எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கட்சியில் போய் சேர்றாங்க. இது வந்து நீங்கள் ஒரு எந்த மாதிரியான அரசியல் போக்கு எப்படி பார்க்குறீங்க? வட இந்தியாவில் ஹயாராம்னு சொன்னாங்க. இந்த டிஃபெக்ஷன் பில் கட்சி மாறுற தடை சட்டத்துக்கு முன்னாடி ஹயாராம்னு சொல்லுவாங்க. இப்போ கட்சி மாறுறது குதிரை பேரங்கிறாங்க. வைகோ அதில் வந்து புதுசாக ஒட்டகப்பேரம் புதுசாக ஒரு சொல்லாடல் கூட. ஒட்டகப்பேரம் என்ன, ஒட்டகம் மெல்ல தான் நடக்கும், குதிரை பேரம் வேகமாக போகிறது, ஹார்ஸ் பவர்பாங்க. பம்ப் செட்டில் ஹார்ஸ் பவர் அனுப்புவாங்க இல்லையா, அப்படி வேகமாக மாறி கட்சி மாறுறது, அதான் ஹார்ஸ் பவர். ஒட்டகப்பேரத்தில் போய் எப்போ மாறுவாங்க கட்சியில்? ஒரு சொல்லாடல சொன்னால் ஒட்டகப்பேரம் என்ன இருக்கு? ஒட்டகப்பேரம்னா அதுவாழ மெல்ல 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 தகுந்தான ஒட்டகம் நடக்கும், புதிகளை ஏற்றிக்கிட்டே. அது என்ன அவருடைய இப்படி பேசுறாரு, அவருக்கு நாக்கு சொல்லிட்டு போச்சா தெரியல. அதே போல் இப்போ வந்து தேர்தலுக்கு பிறகு ஒரு பல்வேறு அரசியல் மாற்றங்கள், குறிப்பாக திமுக கூட்டணிகள் எல்லாம் அங்கேருந்து வந்து இப்போ ஒரு புதிய ஆட்சி முறையில் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. பாஜக தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டிருக்கிறதா? பாஜக மத்தியில் அரசாங்கத்தில் இருக்கு, தமிழ்நாட்டையும் பார்ட் அண்ட் பார்சல் ஆளுது. இங்கே ரயில்வே துறை இருக்கு, தபால் துறை இருக்கு, டெலிகம்யூனிகேஷன் துறை இருக்குது, அது மாதிரி நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் இருக்குது, பல்வேறு மத்திய சர்க்கார் இராணுவம் இருக்கு. நீங்கள் ஏதாவது உதவி வேணால் மத்திய சர்க்கார், பேரிடர்னு ஏதாவது வந்தால் மத்திய சர்க்கார். தமிழ்நாட்டையும் பாஜக ஆளுது, அது மறுக்க முடியாது. புரியுதா? வெறும் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் பாஜக கொடுக்குற பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணுறாங்க. இப்படி பாஜகவுக்கு ஒன்றும் பேக் ஃபயர் ஆகலையே. நீங்கள் பாருங்க, காங்கிரஸ் ஒரு காலத்தை ஆண்ட கட்சிங்க, 67 வரைக்கும் ஆண்ட கட்சி. இப்போ காங்கிரஸ் நிலைமை என்ன? பாஜக அதோட வளர்ந்துருச்சு இல்லையா? அதோட வளர்ந்துருச்சா இல்லையா? வளர்ந்துருக்கு. ஏன்னா இப்போ அது பேர் ஜனசங்கம் இங்கே யாருக்கா தெரியுமா? தீப சின்னம் தெரியுமா? ரெட்டமாட்டு சின்னம் காங்கிரஸ் தெரியும். தமிழ்நாட்டை 67 வரைக்கும் ஆண்டது. பாஜக வடநாட்டு கட்சின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சோசியலிஸ்ட், பிஎஸ்பி, எஸ்எஸ்பி, ஜனசங்கம்லாம் இப்போ இங்கே வந்து காலை பதிச்சிருச்சு இல்லையா? எல்லா இடத்துலையும் கிளைகள் இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலையும் கொடிக்கம்பங்கள் இருக்கு இல்லையா? காங்கிரஸை விட ஒரு மடங்கு அதிகம் தான் வளர்ந்துருக்கு. அப்போ பாஜகவுக்கு என்ன கவலைப்பட வேண்டிய பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா கட்சியும் பாஜகவை தான் இன்னைக்கு எதிர்த்து அரசியல் பண்றாங்களே. ஆமா, அது பாஜக வந்துருந்தாங்க. இப்போ நீங்க என்ன வந்துட்டீங்க? சிபிஎம், சிபிஐ என்ன வந்துட்டீங்க? நீங்க இப்படியே நீங்க, நான் சொல்றேன், கரப்ஷன், லஞ்ச லாவணியம், சட்ட ஒழுங்கு கெடுதல், போதைப் பொருள் விற்கிறத விட பாஜக அவங்களை வந்து கெடுதல். நான் கேட்குறேன், பாஜக ஆடிட்டு இருக்கல எல்லா மாநிலத்து பெருவாரியான மாநிலங்கள் பாஜக என்ன கெடுதல் மனசு அறிஞ்சு சொல்லணும். நீங்கள் நெஞ்ச சொல்லிட்டு சொல்கிறோம், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாலும் பேசக்கூடாது. போதைப் பொருள் விற்பனை 2 வயசுலேருந்து 80 வயசு கிளவி பாட்டிய வரை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. சட்ட ஒழுங்கு, தினமும் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள், மெத்தப்பட்டீன், ரொம்ப சீரியஸான மெத்தப்பட்டீன் ரொம்ப மோசம். இவ்வளவு பள்ளிக்கூடங்கள்ல தான் விற்கிறாங்க. இதை விடையா மோசம் பாஜக எவ்வளோ திட்டங்கள் மோடி கரப்ஷனாலா இது வரைக்கும் வாங்கியிருக்காரா? லஞ்சம் வாங்கியிருக்காரா? இல்லை கேட்குறேன். வாஜ்பாய் எவ்வளோ நல்ல பிரதமர். காங்கிரஸ் காலத்தில் சாஸ்திரி தவிர மீறி எல்லாரும் ஊழல் தெளிஞ்சவங்க தானே, நல்ல பிரதமர்கள் இல்லையே. நேரு முதல் பிரதமர், அப்போ யாருக்கு இது தெரியாது. ஏன் காஷ்மீர் பிரச்சனை அவர் விட்டு கொடுத்தாரு, ஐநா சபை கொண்டு போய் அதை ரெஃபர் பண்ணார். அதே மாதிரி சீனா போரில் ஏன் தோற்றோம்? இவர் என்ன முறையடிச்சாரா இல்லையா லடாக்ல சீனாவை மோடி? அது மாதிரி கார்கில்ல வாஜ்பாய் வெற்றி பெற்றாரா இல்லையா? என்ன விதத்தில் உங்களுக்கு குறை? இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு பாஜக தமிழ்நாட்டில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே நாங்களும் களப்பணியெல்லாம் பார்க்குறோம். அவங்க வந்து காங்கிரஸை விட பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறதே அப்படியே அண்ணாமலை உடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாரா? அண்ணாமலை ஒன்று உடைச்சிட்டு போகல. பாஜக பெருசா, பாஜகவில் தான் அண்ணாமலை இருந்தார், பாஜகவால் தான் அண்ணாமலை வளர்ந்தார். எண்மண் என் மாத்திரை எல்லா உதவியும் பாஜக பண்ணது. கொஞ்சம் எண்மண் என் யாத்திரை பண்ணது அண்ணாமலை வந்து தலைமை சொன்னது என்ன சொல்றது, நீங்கள் ஏடிஎம் கூட்டணி போங்க, 2000 இந்த தேர்தல் நடந்தது இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், அப்போ நீங்கள் போங்க சொல்லும்போது கேட்கல. இல்லை 24 இவர் கேட்கல. பிறகு அவர் சுதந்திரமாக சரி நீங்கள் விரும்புகிறாப்புல தனியாகவே போட்டி போடுங்கன்னு அமித்ஷா சொல்லிட்டார். அவர் அப்போ 11% ஓட்டு ஜெயிச்சார். இப்போ நாங்கள் 27 தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் நின்னோம், ஒரு தொகுதி வச்சிருக்கோம். ஆனால் 22.5% வாக்கு வாங்கியிருக்கோம், சதவீதம் வாங்கியிருக்கோம். எந்த விதத்தில் குறை?
27 தொகுதியில் 22.5% சதவீதம் வாங்கிக்கோ. அண்ணாமலை இருக்கும்போது கிட்டத்தட்ட 30 தொகுதியில் நின்னாங்க, 12.5 செஞ்சோம். இது வளர்ச்சியை தானே காட்டுது இல்லையா? கிராஃப் இறங்கல, ஏறிட்டு தானே போகுது. காலம் வரும். நீங்க வந்து வெற்றி பெறவில்லை, கட்சியோட வளர்ச்சி தான் முக்கியம் இல்லையா? நாடாளுமன்றத்துக்கு 10 பேர் கூட்டணியோட போனீங்க, அதோட போனீங்க, அது முக்கியம் அல்ல. கட்சி வளர்ச்சி. பாஜகவும் கம்யூனிஸ்டுகளும் சித்தாந்தத்தில் வர்ற கட்சி, தனிநபரை வச்சு இல்லை. இப்போ திமுக தனிநபர் பர்சனாலிட்டிகள், ஹீரோ ஒர்ஷிப் தான் ஒரு காலத்தில் கொள்கை இருந்தது அண்ணா காலத்தில். அப்படி தனி மனிதனுடைய உயர்வினால் புகழ்ச்சியினால பல கட்சிகள் வளர்கிறது. காங்கிரஸ் அதே மாதிரி தான். ஆனால் பாஜகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்களுக்கு எதிரி தான். இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க சித்தாந்த கோட்பாடில் வர்றாங்க. அந்த சித்தாந்தம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. கம்யூனிஸ்ட் உலக அளவில் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இப்போ சோவியத் யூனியன் வெற்றி பெற்றிருக்கா, கேபிட்டலிஸ்ட் வந்துச்சு. சைனாவில் வெற்றி பெற்றிருக்கா, கேபிட்டலிஸ்ட் வந்துருச்சு. அதே மாதிரி ஹீரோ கம்யூனிசம் கொண்டு போனாங்க. எங்கே? போலந்து, ருமேனியா, பல்கேரியா, அங்கேயும் வெற்றி பெற முடியல. கடைசியில் எல்லாம் கேபிட்டலிஸ்ட் தான். அது உலக அளவில் கம்யூனிஸ்ட் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. பாஜக வந்து தீனதயாள் உபாத்யாயா, அதை நிறுவன சியாமா பிரகாஷ் முகர்ஜி, அவர் நேருவின் அமைச்சரவையில் தொழில் அமைச்சராக இருந்தார். அப்போ நேரு அமைச்சரவையில் சியாமா பிரகாஷ் முகர்ஜி வெளியேறுகிறார், BR அம்பேத்கர் வெளியேறுகிறார், முதல் பட்ஜெட் போட்ட தமிழர் சண்முக செட்டியார் வெளியேறுகிறார், வேதனையில் வெளியேறுகிறார். நேரு மதிக்கவில்லை ஒரு தமிழரை. முதல் பட்ஜெட் போட்ட சண்முகம் செட்டி கோயம்புத்தூர்காரர், அவர் வெளியேறார். வெளியேறிதான் காஷ்மீருக்கு தனி அதிகாரம் கொடுக்கிறார். அந்த உள்துறை அமைச்சராக சர்தார் பட்டேலுக்கு அங்கே நடக்கிறதுன்னு தெரியல. சட்ட அமைச்சராக இருக்க அம்பேத்கருக்கே தனியாக ஒரு அரசியல் சாசனம் அவங்க கொடுக்க போறாங்க அங்கிறது சட்ட அமைச்சருக்கு தெரியல, உள்துறை அமைச்சருக்கு தெரியல. கோபால்சாமி ஐயங்கார நேரு நியமிச்சு நீங்க காஷ்மீருக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு வரையறை பண்ணுங்க, வரையறை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். இப்படி இந்த 3 பேர் விலகிதான் காஷ்மீரில் அங்க உள்ள இந்துக்கள் என்று அறியப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகிறார்னு சியாமா பிரகாஷ் முகர்ஜி ஜனசக்தி, அவர் மேற்கு வங்க கல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தர், நல்ல படிப்பாளி, அவர் தான் நிறுவார். அப்படி நிறுவனா விட அவருடைய பெயரோ அவருடைய ஏதோ வந்து பர்சனாலிட்டி கட்டு தனி மனித சுத்தியில் பாஜக நடக்கவில்லை. சியாமா பிரகாஷ் முகர்ஜியை மதிக்கிறோம். தீனதயாள் உபாத்யாயை பிஜேபி காரியகர்த்தாக்கள் மதிக்கின்றார்கள். தனிநபர் இல்லை, கோட்பாடுகள் அடிப்படையில் பாஜகங்கிறது. அப்படி போது அண்ணாமலை வெளியே போயிட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அண்ணாமலை ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்தாரு, பாஜக தலைவர் நிதின் நவீனை பார்த்தாரு, பிரதமரை பார்க்கணும்னு நினைச்சாரு. பிரதமரை பார்க்கறதுக்கான அனுமதி அவர் கிடைக்கல. அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அது அவர் போக்கு, நீ அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பிஜேபி அதனால பெரிய இது கிடையாது, செட்பேக் இல்லை, பார்த்துக்கலாம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ரைட். நன்றி, வணக்கம். ரைட். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.